அது ஒரு ஸ்பெஷல் சிங்கிள் ப்ளோ அட்டாக். இதுவரை யாருமே அத கேட்டால் கேட்ட இது வரைக்கும் ஓபனே பண்ணலையே. உன்னோட நீல சக்கர தண்ணியை தெளிவா பாக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அவர் போமே கலந்து. What a style! Super shot bomb jutsu. ஹிருடோரா. இது புதுசா இருக்கே. போடு. ஹாய் மா. நருட்டோ சுபிட்டன் தமிழ் 250வது எபிசோட். 250வது எபிசோட். 249 வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. எப்படி சொல்றது, அது ஒரு அனிமியா இருந்தாலும் அது ஒரு ஸ்டோரியா இருந்தாலும் அது ரெண்டையும் இணைச்சு அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க பாருங்க. உண்மையிலே அது வந்து வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கதைக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நருட்டோல வந்து சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு இருக்கு. இந்த ஃபுல் வீடியோ ரியாக்ஷன் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட அந்த நேரம் ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்ன தாயாக்குன உண்மைக்கு ரொம்ப நன்றி. மினாட்டோவை தந்தையாக்குனதுக்கு உனக்கு நன்றி. எங்களுக்கு நீ பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அவ்வளவுதான். ஆமா, இந்த தருணத்துல இருந்து ராமன் மட்டுமே சாப்பிடாம ஆரோக்கியமான காய்கறிகளையும் சாப்பிடுறேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ஹாட் ஸ்பிரிங்ஸ் பிடிக்கும்ங்கறதால குளிக்காம சுத்துவேன்னு பயப்படாதீங்க. ஏற்கனவே நல்லதான் தூக்கத்துல எனக்கு ஒண்ணு அவங்க கண்டிப்பா என் கூட நிப்பாங்க. நீங்க அவங்கள மீட் பண்ணிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்மா. என் மனசுக்குள்ள சாஸ்கேவை தவிர வேற எந்த விஷயமுமே இப்ப நெருடலா இல்லம்மா. படிக்க பத்தி கவலைப்படாதீங்க, ஏன்னா அத பத்தி நானே கவலைப்படுறது இல்ல. கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஷினோபியா என்னெல்லாம் பண்ண கூடாதுன்னு ஜிராயா சென்சை எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் ஹிடன் லைஃப் வில்லேஜோட நருட்டோ உசுமாகி எனக்கு முன்னாடி ஹொகாகேவா இருந்த எல்லாரை விடவும் சிறந்த ஹொகாகே ஆகணும். ஒரு பிள்ளைய பார்த்தாலும் நல்லா தங்க பிள்ளையா இருக்கேன். தியானத்துல இருந்து எந்திரிக்கலையா? ஆமா, எல்லாமே அந்த இதுல தானே அவனுக்கு வருது. ஆமா, எல்லாமே உள்ளதே கனவு. ஆமா. சரி, அந்த 9-tailed fox என்னாச்சு? உன்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? நல்லது, ரொம்ப நல்லது. அங்க என்ன நடந்துச்சுன்னு யாராவது தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி என்ன வேணும்னு வெறுப்பேத்தாதீங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நான் டென்ஷன் ஆயிட்டேன். என்ன நடந்துச்சு தெரியாது. என்னது? நருட்டோ இப்படி ஒரு கஷ்டமான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஏன் என்கிட்ட சொல்லல? இவ்ளோ சின்ன பையன் அவ்ளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உடனடியா அவன் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க. எப்பவுமே எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படியே தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பவர். அதே என்ன பண்ணேன்றது எனக்குள்ள இருக்கிற அந்த 9-tails உடைய சக்கராவை பயன்படுத்தும் போது இப்படிதான் இருக்கும். வாவ், லைஃப் எனர்ஜி பொங்கி வழியுது. என்னாச்சு? இதுக்கு மேலயும் உன்னால ஒளிய முடியும்னு நினைக்கிறீங்க? இங்க உனக்கு வேற யாரோட சக்கரவாது தெரியுதா? வேற ஒருத்தர் புதுசா இங்க வந்திருக்காங்கன்னு அவனுக்கு முன்னாடியே நான் கவனிச்சிருக்கணும். கவனிக்காதது என்னுடைய தப்பு. யார உள்ள இருக்க? வாய்ப்பே கிடையாது. எனக்கு சமயஹானுக்கு ஒரே சக்கரவாதம். யாராலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. உங்க ஸ்வாட்ல இருந்து வர மாதிரி தெரியுது. இதுல இருந்தா வெறுப்பையும் மத்த நெகட்டிவான எமோஷன்ஸையும் உன்னால உணர முடியுது போல. நீ அகாட்ஸ்கியை சேர்ந்தவன்தானே? ஆனா வாய்ப்பே இல்ல. உன் தலையதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க வெட்டி எரிஞ்சோமே. என் குளோனோட தலையை தான் நீ வெட்டி எரிஞ்சு. நீ சொல்ற மாதிரி குளோனா இருந்தா நான் அடிச்சப்பவே நீ மறைஞ்சிருப்ப. ஆனா நான் வெட்டின உன்னுடைய உடம்ப அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை வேற யாராவது உன்ன மாதிரி மாறி இருந்தா என் நண்பன் சி அதை கண்டுபிடிச்சிருப்பான். அதனால நீ சொல்றது வாய்ப்பே இல்ல. அது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான குளோன். அது ஒரு பாரசிட்டிக் குளோன். அதை நம்ம கேஸ்டர் மூலியமாவே இயக்க முடியும். வாய்ப்பே இல்ல. இந்த அறையோட கதவை எப்படி திறக்கிறதுன்னு நீ எப்ப கத்துக்கிட்ட? உன் கேள்வியே முட்டாள்தனமா இருக்கு. நான் ஒரு உளவாளியா தான் நான் முதல்ல இந்த இடத்துக்கு ஐயோ தப்பிச்சு போயிட்டானே. அடே பாத்துட்டு இருக்காதீங்கடா. அப்படி போடு. அப்படி போடு.
டெலிபோர்டேஷன் ஜூட்ஸோவா? ம். நீ அடிச்ச அடிய பாக்குறப்ப எனக்கு அப்படியே எல்லோ ஃபிளாஷ பார்த்த மாதிரியே இருக்கு. ஐயோ பிடிச்சிருச்சு. என்னாச்சு? வேகமா வந்து நின்னதுல காலு மாட்டிக்கிட்டு. ஐயையோ. நாட் ஃபோர்த்தோட திறமைகள் முழுசா வரல. ஐயோ என்னுடைய புரியுடா புரியுடா. அது பாவம் ஐயோ பாருங்க வேகமா ஓடுறானே, தண்ணிக்குள்ள போயிட்டா பிடிக்க முடியாது அவனை. ஆனா நருட்டோ லாக் ஆகிட்டானே. அதத்தே நருட்டோ நீ தன்னுடைய வந்துட்டாங்க, தேடி உள்ளுணர்வுகளை வந்துட்டாங்களா? தோற்கடிச்சது இந்த இடத்துல நருட்டோ தான். ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. இதை நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? வாய முறா முட்டாள். இப்ப நருட்டோக்கு உதவி செய்யணும், அது மட்டும் தான் முக்கியமான குறிக்கோள். முதற்கட்டமா நான் மென்டாரா இங்க வந்ததே அவனை பாத்துக்கிறதுக்காக தான். ஆல்ரைட், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா தண்ணிக்குள்ள போய் நீங்க உங்களோட உள்ளுணர்வுகளை சந்திக்கிறதுக்கு பயப்படுற மாதிரி தான் தோணுது. நான் சொல்றது சரிதானே? தனி உண்மையிலே நான் பயப்படுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? ஆத்து. வாயா, நான் என்னன்னே சரி தெரியாத நல்லா தவுவேன். இருந்தாலும் ஃபேஸ் வந்து பண்ணு. மாட்டிக்கிட்டானா? அப்பதான் உனக்கு வயசாகுதுங்கறத நீ புரிஞ்சுப்படா கரெக்ட் போயல. டேய் முதல்ல வெளியில வா. தைரியம் இருந்தா வந்து உன் முகத்தை எனக்கு காட்டு. இது அந்த ஆட் பீஸ்ட் தானே? என்ன? ஐயோ இது யாரு தெரியுதா? யாருங்கறத நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன்னை தோக்கடிச்சு நான் யாருங்கறத காட்டுறேன். சாமி கிட்ட எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அது உங்களோட உள்ளுணர்வு கிடையாது. ஐயோ அது கிரேட் பார்த்து கிசாமிடா. ஜாக்கிரதை. Leave ஆத்தி. crashing squad. அவனோட ஸ்பீடு இருக்குல்லங்க. ஐயோ ஏற்கனவே ஒரு தடவை சண்டை போட்டுருக்கேன்ல ரெண்டு பேரும். யாவும் வந்துருச்சு. 8 வரைக்கும் வருவேன். இது ஒரு பஃபர் ஃபிஷ். இல்ல இங்கே வெயிட் பார்த்திருக்கேனே. பண்ணுங்க. போர்க்யூபைன் ஃபிஷ்ஷா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோசிக்கிறேன். விசித்திரமான ஜந்துக்கள் நிறைய இருக்கிறதுனால நீங்க சொல்றது உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உன்ன மாதிரி முட்டாள பார்த்ததே இல்ல. இவன் ஒரு அக்காட்ஸ்கி ஸ்பாய். இவன் மட்டும் இங்க இருந்து தப்பிச்சான்னா கண்டிப்பா இந்த இடத்த பத்தி வெளியே சொல்லிடுவான். ஏதோ காது கடிக்கிறேன். சரி சரி எனக்கு புரியுது. அவன் தான் உன்னை கட்டாயப்படுத்திருக்கான். நீ எவ்வளவு அந்த கஷ்டப்பட்டு கத்தி தானே. ஐயா இது எதுக்கு வந்து ஏமாத்துது? சுறாவா மாறிடுறான். ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். கையை கடிக்குது. நீ இவ்வளவு அன்பு காட்டுறத நினைச்சா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. அது உண்மையாவே கடிக்குதுங்க. அவன் தான் வந்து பிடிச்சிருக்கான்ல. ஐயோ கையை கடிக்குது. பி ஜாக்கிரதை. கேக்குறானா? அவனோட பவர் ஃப்ளேம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பீட் இருந்து. உன்னுடைய அது சக்கரவை திருடிட்டு தெரியலையே. இருக்கான். இந்தா, ஆளை முடிச்சு இழுத்துருச்சு. ஐயோ மொத்த கோடி எடுத்துட்டான். இல்ல இழுத்துருச்சு. அவன் நல்லா வந்துட்டான். ஐயோ இருக்கிறவங்க இருக்கிற எல்லாத்தையும் எல்லாரோட ஆத்தி. இல்ல அவ ஏன் சக்கராவை உறிஞ்சுக்கிட்டு இருக்கா? தோல் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் என்னோட சக்கராவை வேகமாவே உறிஞ்சிட்டான். தாய் வராது இருக்காம போல இருக்கு. ஆமா தோல் முடிஞ்சு போச்சு. அவர் அப்படியே அவனையும் போட்டாங்க. ஐயோ அடிச்சு நொறுக்கி விட்டாங்க. அடடா அவன் தப்பிக்க பாக்குறான். இப்ப பாரு. 8 inner gates. 6th gate of joy open. இது என்னது? பிரச்சனை ஆயிடும். சரியா 2 o'clockல தூக்கி வீசு. கையில இருந்து தூக்கிடுவானோ? ஆமா இல்ல கரெக்டா தான் நீ போட்டுக்க. பவர் போச்சுடா. என்னாச்சு உங்களுக்கு? மறுபடியும் வந்துச்சு. எனக்கு ஒண்ணு கொஞ்ச நேரத்துல நானே ஏமாத்தி அவனுக்கு எனக்கு அப்படி தோணல. உங்க சக்கர அளவுக்கு அதிகமாவே திருடப்பட்டது. ஆனா லேட் ஆகுறதுக்குள்ள அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். ரைட்டோக்கு வேற காலில் அடி விட்டு போச்சு. என்னுடைய ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தூக்கி எரிஞ்சோ இன்னும் போயிட்டாங்க. ஆமா எவ்வளவு நாள் இல்லாம திடுதிப்புன்னு எதுக்கு போய் நீங்க வந்து அம்மனிங் பண்ணிருக்கேன். எனக்கு உன்னோட உதவி தேவை. ஏய் காய் நான் ஒன்னும் படிக்கட்ட கிடையாது தெரியுதா? தலையில விழுந்துருச்சு. தலால வந்துச்சு. ஐயோ இது பெருசா இருக்கே. தலைவா எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா அவங்க கண்ணுல மண்ணை தூவி எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். Summoning jutsu. அது அவனோட மீன் சுறா மீன். ஆமா அங்க இருந்து இது புறான். ஐயா டீச்சிங் சுறா அந்த சுறாட்ட கொடுத்துட்டேன். நிஜமாதான் சொல்றியா? ஏன்னா இந்த இடத்துல எனக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. என்ன செய்யுது? அதத்தே காய காப்பாத்துனா அவன் நர்த்தம் வந்தா மட்டும். அடடா இதுல எது அந்த ஷார்க்னு எனக்கு தெரியலையே. ஐயோ வேற வழியே இல்ல. எவ்வளவு நேரம் இது பண்ணுவேன்? சுறா மீனா கிளம்பிடுச்சு. அதத்தே அந்த ஸ்க்ரால் எங்க இருக்கு? இல்ல எப்படி இத்தனை இடத்துல எப்படி அப்ப நான் கண்டுபிடிச்சீங்க? வெடிக்கிற ரேடியஸை இன்னும் ஜாஸ்தி ஆக்கி ஆகணும்.
இவன்ட்ட சக்கரா லெவல் குறைஞ்சிருங்க. ஆமா தண்ணிக்குள்ள போற ஷார்க்கையும் போக நீ விட மாட்ட போல இருக்கே. கடிச்சு கொதற எப்படி வைக்க. பார்த்தியா? கடிக்க போறானா? ஐயையோ. உங்களை கடிக்குங்க. 7th gate of shark. 7th ஐயோ 8th கேட்டுக்கு மேல இவனுக்கு பாடி தாங்காது. அப்படி. 7வது கேட்ட ஓபன் பண்ணிட்டானுவே. போச்சுடா. அது ஒரு ஸ்பெஷல் சிங்கிள் ப்ளோ அட்டாக். இதுவரை யாருமே அத 8வது பார்த்தது கேட்ட இது வரைக்கும் ஓபனே பண்ணலையே. உன்னோட நீல சக்கர தண்ணியை இது 7வது பார்க்கும்போது அத ஆச்சரியமா இருக்கு. பவர் புறமே குறைஞ்சிருக்கு. What a style! Super shot bomb jutsu! Hirudora! இது புதுசா இருக்கே. போடு போடு. பூராண்டா எல்லாம் போனாயோ. அதனால எதிரி எவ்வளவு பலசாலியோ அதே அளவுக்கு தான் இதுவும் பலசாலியா இந்த ஷார்க்கும் அது அளவுக்கு பவரா இருக்கும் போல. இல்ல என்ன நடக்குதுங்க? இந்த ஜுட்சு அவன் சக்கரவை உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது ஏன் இன்னும் பெருசாக மாட்டேங்குது? நிச்சயமா நான் அவனோட சக்கரவை உறிஞ்ச எனக்கு தெரியும். என்னடா ஆச்சு? அதுதானே யார் காயோட பவர் தானே. பூரா அந்த மீனை பூரா புடிச்சு எரியுதுல்லம்மா பூராத்தையே. ஆமா பூரா மீனை பூரா காயை போட்டு தள்ளிட்டானா? இல்ல சாமியை போடுற அளவுக்கு காய்க்கு பவர் இருக்கா? என்னடா அது? ஆளை பார்க்க அப்படி நான் நம்பவே இல்ல காய. ஆனா அசால்ட்டா காயே வந்து கிசாமியை போட்டு தள்ளிட்டாப்பா. என்ன பவர் காய்க்கு? வேற லெவல் செம்ம நல்லா இருந்துச்சுல. செம்ம. சரி அடுத்து இதுல பார்க்கலாம்.